எம்பிடிசில நாம் 2 மேஜர் மாடியூல்ஸை படிக்கிறோம். ஒன்று மிஷனல் லைஃப், மிஷனல் பிராக்டிஸ். மிஷனல் லைஃப் என்ன என்று விரிவாக பார்த்திருக்கிறோம். மிஷனல் பிராக்டிஸ் என்ன என்று விரிவாக நாம் பார்த்திருக்கிறோம். ஸோ ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் வரையிலும் மிகவும் நேர்த்தியாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலோடு தேவனுடைய வசனத்திலே அவர் சொல்லுகிற காரியம் மிஷனல் லைஃப், அதற்கு மிக ரெலவென்டான காரியம். 12வது அதிகாரத்திலிருந்து கடைசி வரையிலும் மிஷனல் பிராக்டிஸ் அல்லது மிஷனல் நடைமுறை என்கிற காரியம். ஸோ இதனாலதான் எம்பிடிசி ஃபெசிலிட்டேட்டர்ஸாக இது நமக்கு மிக மிக ரெலவென்ட். அப்படி சொல்வதை காட்டிலும் ஒரு கிறிஸ்தவ விசுவாசியாக நான் என்னை குறித்து வெட்கப்படுகிறேன். ஒரு கிறிஸ்தவ விசுவாசியாக இருப்பவனுக்கு முதலாவதாக அவன் படிக்க வேண்டிய காரியம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அதுக்கப்புறம் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கண்ணோட்டத்திலே அல்லது தேவனிடத்திலிருந்தே நேரடியாக பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுல் பெற்றுக்கொண்ட அந்த மேன்மையான அந்த சுவிசேஷத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் கிறிஸ்தவ விசுவாசிக்கு. ஆனால் நாம் அந்த 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 சுவிசேஷத்தினால் ரட்சிக்கப்பட்டவர்களாக, அந்த சுவிசேஷத்தினால் ரட்சிக்கப்பட்டவர்களாக மாத்திரமல்லாதபடி அந்த சுவிசேஷத்தை ஏதோ ஒரு முறையிலே அறிவிக்கிற ஊழியத்திலேயும் நாம் ஈடுபடுகிறோம். அப்படியானால் இது நமக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இளங்கோ அது ஸ்லைடாவே போட்டிருக்கிறாரு. நான் ப்ரிப்பேர் பண்ண அந்த மெட்டீரியலை. ஸோ அது ஸ்க்ரீன்ல பண்ண முடியுமா இளங்கோ? எடுத்துட்டு வராங்க. ஓகே. ஸோ நாம் அவரவருடைய வீட்டிலே அல்லது எங்கேயோ ஒரு இடத்திலிருந்து நாம் இதிலே கலந்து கொண்டாலும் கூட பரிசுத்த ஆவியானவருடைய சமூகத்தை நான் அதிகமாக உணர்கிறேன். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை தங்களுடைய சபையிலே பிரசங்கிக்கும்படியாகவும் பைபிள் ஸ்டடியாக நடத்துவதற்கும் நான் அநேகருடைய காமெண்ட்ரிஸ் பார்த்து விட்டேன். அதுல பார்த்த எல்லாருமே இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை நான் என்னுடைய சபையிலே நான் பிரசங்கிப்பதற்கு தகுதியா என்று அநேகர் கேட்டிருக்கிறார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆக இது எவ்வளவு முக்கியமான ஒரு புஸ்தகம். வேதத்திலே எல்லாமே, வேதாகமுமே முக்கியம். தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை. அகில அண்ட சராசரங்களையும் எல்லாவற்றையும் படைத்தவரும் ஆளுகை செய்கிறவரும் ஆகிய தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை. அருமையானவர்களே, இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் இந்த நாட்களிலே அநேக போலியான தீர்க்கதரிசிகள் கிறிஸ்தவ சமூகத்திலே கர்த்தர் இப்படி சொன்னார் என்று சொல்லுவதனால கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லும் போது பொதுவான ஒரு பயம் நமக்கு பொதுவாகவே அதுல ஒரு டைலூஷன் ஏற்பட்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். ஆனால் நாம் அறிந்திருக்க வேண்டியது தேவனுடைய பிள்ளைகளாக பூர்வ கால எபிரேயர் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே பூர்வ காலம் முதல் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசி வந்த தேவன் இந்த கடைசி காலத்திலே குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக பேசினார் என்பது அதுவரையிலும் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள், அதற்கப்புறம் அப்போஸ்தலர்கள் பேசின இந்த வார்த்தைகள் அடங்கிய இந்த வேத புஸ்தகத்தோடு தேவன் சத்தமாய் உலகத்துக்கு பேசுகிற வார்த்தையை முடித்து கொண்டார் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய சத்தியம், அருமையானவர்களே. சோ
ஒருவேளை உங்களில் யாராவது, நான் அப்படி பிராக்டிஸ் பண்ணி இருக்கிறேன், அதை நான் இப்போ விவரமாக சொல்ல விரும்பவில்லை. ஏதோ ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இப்போ தேவனாய கர்த்தருடைய இயேசுவாமியுடைய ஒரு அசரீரி சத்தம் எனக்கு உண்டாகாதா? இந்த சூழ்நிலையில ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை ஒரு அசரீரியாக பேச மாட்டாரா, இல்லாட்டி ஒரு தரிசனம் தரமாட்டாரா என்று நானும் ஏங்கி இருக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் அப்படி இருப்பீர்கள். ஆனால் கேரண்டி பண்ணி சொல்லுகிறேன், அப்படி நிச்சயமாக நடந்திருக்காது. ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் ஆண்டவர் அப்படி செஞ்சிருக்கலாமே ஒழிய ஆண்டவர் அப்படி செய்வதில்லை. ஏன் என்றால் அதுல ஒரு ரகசியம் இருக்கிறது. அவர் சொல்லாமலே சொல்லுகிறார், I have written my word and given to you. நான் என்னுடைய வார்த்தைகளை எழுதி, என்னுடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளினாலே எழுதி, என்னுடைய பரிசுத்த அப்போஸ்தலர்களினாலே எழுதி நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். Everything is there. That is my word. ஜீவனுள்ள தேவனாகிய என்னுடைய வார்த்தை அது. அதை நீ கனப்படுத்துவாயானால் அதிலே எல்லாமே நான் எழுதி கொடுத்திருக்கிறேன் என்றுதான் சொல்வார். எதற்கு சொல்ல ஆரம்பித்தேன் என்றால், நாம் வெவ்வேறு இடங்களிலே நம்முடைய அவரவருடைய வீடுகளிலே இருந்து இந்த வேதாகமத்தை திறக்கும் போது அல்லது ஸ்கிரீன்ல பார்த்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணும் போது நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஏனென்றால் வேதத்தை எங்கெல்லாம் திறக்கிறோமோ அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நாட் இன் த சோ கால்டு ப்ராஃபஸிஸ். இந்த வேதத்தை திறக்கும் பொழுது அதற்கு உரிமையாளரான பரிசுத்த ஆவியானவர் அங்கே வருகிறார். சோ நான் நெக்லிஜிபிளாக மாறிவிடுகிறேன். ஒன்றுமே இல்லை, தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை நான் பாடினது போல 1 பேதுரு 1வது அதிகாரத்துல கடைசி வசனம் என்று நினைக்கிறேன், அதுக்கு முந்தின வசனம், மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் அதன் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூ உதிர்ந்தது, ஆனால் கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அண்ட் அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை நாம ஓபன் பண்ணும்போது நமக்கு உதவி செய்யும்படியாக திரியேக தேவனுடைய அந்த 3ஆம் அவராகிய பரிசுத்த ஆவியானவர் நம் அருகிலே வருகிறார். What a glorious thing, அருமையானவர்களே. சோ இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை ஏன் படிக்கிறோம், ஏன் அதை நம்ம படித்துக்கொண்டே இருந்ததை திரும்பவும் ஏன் ரெஸ்யூம் பண்ணுகிறோம் என்று 2 காரியத்தை இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸோ இட் இஸ் அதுக்கு முன்பாக இன்ட்ரோடக்ஷனாக இட் இஸ் காஸ்பல் அப்ளிகேஷன். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய சுவிசேஷ நூல்களிலே அந்த சுவிசேஷத்தினுடைய நடுநாயகமாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கை வரலாறு அல்லது அவருடைய அந்த இன்கார்னேஷன், அவர் பிறந்தது, அவருடைய வாழ்க்கை, அவருடைய அற்புதங்கள், அடையாளங்கள், அவருடைய வாழ்க்கை, அவருடைய சிலுவை மரணம், அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், பரமேறுதல், இந்த காரியங்கள் தான் இதை என்ன சொல்லலாம் என்றால் காஸ்பல் லிவ்ட் இன் ஹிஸ்டரி. சரித்திரத்திலே, மனுஷ ஜாதியினுடைய சரித்திரத்திலே சுவிசேஷம் சரித்திரமாக்கப்படுதல் அல்லது சுவிசேஷ நாயகராகிய இயேசு கிறிஸ்து சரித்திரத்திலே அந்த ரட்சிப்பின் கிரியையை செய்து முடித்தல், அதனுடைய சரித்திரம், அதனுடைய விவரம். ஆனால் அருமையானவர்களே, இந்த சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து வந்து செய்து முடித்த இந்த ரட்சிப்பின் திட்டம், ரட்சிப்பின் காரியம் ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே எப்படி அப்ளிகபிளாக மாறுகிறது என்பதை மிக தெளிவாகவும் நேர்த்தியாகவும் அறிந்து கொள்ளுகிற ஒரே ஒரு புஸ்தகம் இந்த ரோமருக்கு எழுதின நிருபம். மற்ற நிருபங்களிலே இதை குறித்த மென்ஷனிங், இதை குறித்த அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் தான் சிஸ்டமேட்டிக்காக சுவிசேஷம் என்றால் என்ன, இந்த தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷம் என்று பார்க்கிறோம் 2 கொரிந்தியர் எழுதின நிருபத்திலே.
இந்த மகிமையின் சுவிசேஷம் என்ன, அதனுடைய மகிமை என்ன, அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அது எப்படி கிரியை செய்கிறது என்கிற முழு விபரத்தையும் மிக தெள்ளம் தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே கிறிஸ்தவ விசுவாசிகளாக நமக்கு இது மிகவும் முக்கியம். சுவிசேஷத்தை அறிவிக்க எத்தனைக்கிறவர்களாக அல்லது அறிவிக்கிறவர்களாக நமக்கு இது மிகவும் முக்கியம். அடுத்த ஸ்லைடு போலாமா? நான் உங்களுக்கு சொன்னது போல, நான் இதை 2018 வருஷத்திலே படிக்கும் பொழுது என்னுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு ரிவைவல் என்றுதான் சொல்லலாம், ஒரு ரெஸ்டோரேஷன். 2010 வருஷத்திலே ஆண்டவர் என்னை ஒரு தடவை மேசிவாக ரெஸ்டோர் பண்ணினார், ரிவைவ் பண்ணினார். அப்பொழுது ஒரு சில வேத பகுதிகளை ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தினார். 2018 வருஷத்துல இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை நான் படிக்கும்போது திரும்பவுமாக ரிவைவல் என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாக நேசிக்க, இயேசு கிறிஸ்துவனிடத்திலே இந்த ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் அவருடைய புஸ்தகத்திலே எழுதும், நான் அவருடைய புஸ்தகத்தை படித்ததில்லை, அவர் அடிக்கடியாய் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை என்று ஒரு கொட்டேஷன் பார்த்தேன். என்னவென்றால் த ஸ்வீட்னஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்று. அந்த இயேசுவோடு கூட கொள்ளுகிற அந்த உறவு, இனிமையான அந்த உறவு மறுபடியும் இனிமையாக மாறுதல், இன்னும் அதிகமாக இனிமையாக மாறுதல், அதைத்தான் அந்த ரிவைவல் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட இன்பமான ஒரு அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்டது. இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் திரும்பி ஆரம்பிக்கும் போது என்னுடைய மகா பெரிய ஆதங்கமும் ஜெபமும் தாகமும் என்னவென்றால், இரண்டாவது, this should replicate in everyone who participate. இதுல கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் அது பிரதிபலிக்க வேண்டும், அது நடக்க வேண்டும். நான் கொடுக்க முடியாததை அதை பரிசுத்த ஆவியானவர் உங்க பக்கத்துல இப்போது இருக்கிற அல்லது உங்களோடு எப்போதும் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் அதை செய்வார். அதை தொடர்ந்து இட் ஷுட் ரெசோனேட் இன் த லைஃப் ஆஃப் த தமிழ் சர்ச், தமிழ் கிறிஸ்தவ திருச்சபையிலே அது ரெசோனேட் ஆக வேண்டும் என்று. அடுத்த ஸ்லைட் போலாமா? நான் சொன்னேன், ரோமருக்கு எழுதின நிருபம் ஏன் படிக்க போகிறோம், ஏன் அந்த படிப்பை நாம் தொடர போகிறோம் என்று ஒவ்வொரு வாரமும் 2 காரணங்களை பார்க்கலாம் என்று. இன்றைக்கு முதலாவது காரியம், to know my salvation and to be revived in my love for Christ, worship, faith and holiness. அருமையானவர்களே, நம்மில் அநேகர் கிறிஸ்தவ குடும்பங்களிலே, விசேஷமாக கிறிஸ்தவ குடும்பங்களிலே பிறந்து வளர்கிறவர்களிலே அநேகம் பேர் சிறிய வயதிலேயே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் இருக்கிறது. அநேகரோ இல்லாட்டி கொஞ்சம் பேரோ சிறிய வயதிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். நான் அப்படித்தான் இருந்தேன். என்னுடைய 13வது வயதிலே இயேசு மிக மிக கிருபையாக அவருடைய மிகுந்த இரக்கத்தின்படி என்னை ரட்சித்தார், எனக்கு மறுபடியும் பிறக்கிற அந்த அனுபவத்தை கொடுத்தார். இப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்களுக்கு தொடர்ந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அநேக சாட்சிகளை கேட்கும் போது அநேகர் அதுக்கு பிறகு தங்களுடைய அனுபவ சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும் போது, நான் விபச்சாரத்துல இருந்தேன், குடிப்பழக்கத்துல இருந்தேன், பல காரியங்களை, மோசமான காரியங்களை செய்தேன், ஆண்டவர் என்னை சந்திச்சார், இப்படி நிறைய சாட்சிகளை கேட்கும் போது அவர்களுக்குள்ளே உருவாகிற ஒரு காரியம், அல்லது எனக்குள்ளே உருவாகிற காரியம், நான் அவ்வளவு பெரிய பாவியா இல்லையே, இல்ல அப்படிங்கிற மாதிரி நேச்சுரலா வர வாய்ப்பு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இப்பொழுது இருக்கிற திருச்சபையில, ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணியே சொல்ல முயற்சி செய்கிறேன். என்னுடைய வாழ்க்கையின் காரியம், திருச்சபையிலே
இப்பொழுது இருக்கிற திருச்சபைகளை நாம் பார்ப்போமே ஆனால் அநேகர் அந்த செகண்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன், கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறக்கிற பிள்ளைகள் 12 வயசு 13 வயசு அல்லது 15 வயது ஆகும்போது அவங்களுடைய பெற்றோர்களும் பாஸ்டர்ஸும் அவங்கள வற்புறுத்தி நீ ஞானஸ்நானம் எடுக்கிறணும் அப்படின்னு சொல்லி ஞானஸ்நானத்துக்குள்ள வழி நடத்தி அவங்களுக்கு ரட்சிப்புன்னா அல்லது born again எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னதுன்னே தெரியாம ஆயிடுறாங்க. அப்படிப்பட்டவர்கள் அநேகர் இந்த நாளில திருச்சபைகளிலே இருக்கிறார்கள். அல்லது வயது வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் கூட, அல்லது வயது வந்து ஞானஸ்நானம் எடுத்து திருச்சபையிலே சேருகிறவர்கள் கூட இந்த உண்மையான தேவன் கொடுக்கிற விசுவாசத்தின் அடிப்படையிலான ரட்சிப்பை பெற்றுதான் வந்திருக்கிறார்களா என்பது பெரிய கேள்விக்குறி. சோ இப்படிப்பட்ட இந்த 3 கேட்டகரி நான் சொன்னேன். இந்த 3 கேட்டகரியில உள்ளவர்களும் தங்களுக்கு கிடைத்த அந்த ரட்சிப்பு என்ன என்பதை அறிய வேண்டுமானால் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்துக்கு வர வேண்டும். இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அந்த ரட்சிப்பினுடைய மேன்மை என்ன என்பதை கற்றுக்கொண்டார்களானால், கற்றுக்கொள்வோமானால் நாம் அவரில் அந்த அந்த ரியல் ரட்சிப்புனா என்ன, என்னை ஆண்டவர் ரட்சித்த போது என்ன நடந்தது அல்லது அதற்கு பின்னணியம் என்ன என்பதை நாம் உணரும் பொழுது, அறிந்து கொள்ளும் பொழுது, அதை மனதிலே அறியும் போது, லாஸ்ட் வீக் பார்த்த அந்த பவர் பாயிண்ட் நமக்கு ஞாபகம் வரட்டும், அதை நாம் மனதிலே அறியும் போது நம்முடைய இருதயத்திலே ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுகிறது, எழுப்புதல் ஏற்படுகிறது, அல்லது இயேசு கிறிஸ்துவின் மேல அன்பு, பிதாவாகிய தேவன் மேல அன்பு ஏற்படுகிறது. அதுதான் லைஃப் ஆஃப் வர்ஷிப், லைஃப் ஆஃப் ஃபெய்த் என்றெல்லாம் பார்க்கிறோம். சோ அருமையானவர்களே, நான் யாராக இருந்தேன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அல்லது ரட்சிக்கப்பட்ட பிறகுமே என்னுடைய நிலைமை என்ன என்று பார்க்க வேண்டுமானால் வேதாகமத்துக்கு தான் சொல்ல வேண்டும். இதுல நான் சொல்ல வருகிற காரியம் மிக முக்கியமான காரியம். பொதுவாக நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் சபைகளிலே சபைகளிலே அதை சாட்சி சொல்லும் போது அல்லது மற்ற இடங்களிலே சாட்சி சொல்லும் போது அந்த ரட்சிப்பினுடைய அனுபவத்தை சொல்லும் போது நாம் கேட்டிருக்கிறோம், நாமும் சொல்லி இருக்கிறோம். நம்முடைய பழைய அனுபவத்தை சொல்லுகிறோம், அவங்களும் அவங்களுடைய பழைய அனுபவத்தை சொல்கிறார்கள். அவர்கள் ஆக்சுவலா இன் ரியாலிட்டி தண்ணி அடிச்சுட்டு இருந்தோம் அல்லது விபச்சாரம் செய்தோம் அல்லது பொய் சொன்னோம், திருடணும், இப்படிப்பட்ட காரியங்களை சொல்றாங்க, நாமும் சொல்லுகிறோம். சோ ஆனால் அந்த ரட்சிப்புக்கு முன்னான வாழ்க்கை, எந்த வாழ்க்கையிலிருந்து இயேசு என்னை ரட்சித்தார் என்பதை நாம் சரியாக எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டுமானால் அல்லது ரியலைஸ் பண்ண வேண்டுமானால் நான் யாரா இருந்தேன் என்பதை வேதத்தில் தான் சென்று நாம் பார்க்க வேண்டும். அது மிக முக்கியமான காரியம். இன் ரியாலிட்டி நான் இயேசுவை அறிகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேனோ இல்லையோ அது பெரிய காரியம் அல்ல. ஆனால் நான் எப்படி இருந்தேன், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வேதம் தான் தெளிவாக சொல்லுகிறது. சோ முதலாவது என்னுடைய வாழ்க்கையில இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை படிக்கும் போதுதான், அல்லது அதுக்கு முன்னாடி நான் என்ன யோசிச்சிருந்தேன்னா ஒரு டைல்யூட், ஆமா நான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாவிட்டாலும் நான் ஒன்றும் பெரிய பாவி கிடையாது அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே இருந்தது. அது இயேசுவின் மேல உள்ள என்னுடைய அன்புல கோல்டா வச்சிருந்துச்சு. அது ஒன்றும் பெரிய ஒரு காரியமா எனக்கு தெரியல. ஆனா இந்த நான் யார் என்பதை எப்படி கண்டு கொண்டேன் என்றால், இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 23 தமிழ் வேதாகமத்திலே நான் வாசிக்கிறேன். உங்களிடத்திலே தமிழ் வேதாகமம் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது ஸ்கிரீன்ல பார்க்கலாம். 3:23 நமக்கு நன்றாக தெரிந்த வசனம் தான். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, all have sinned and come short of the glory of God. எல்லாரும் என்றால் எல்லாரும்,
ஆல் ஒரு மனுஷன். இன்னொரு வசனம் நம்ம வாசிப்போம்னு நினைக்கிறேன், நமக்கு தெரிஞ்சதுதான் அதுவும். ரோமர் 3வது அதிகாரம் இதே 9-12 அதையும் சேர்த்து வாசிக்கிறேன். அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்குட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இந்த ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் என்கிறது அவ்வளவு அந்த பிரேஸ் பை பிரேஸ் தேவனுடைய வார்த்தையில அது ரிப்பீட் ஆகிறத நம்ம பாக்குறோம். சோ நீதிமான் என்று ஒருவனும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து. சோ அந்த கேட்டகரியில தான் நான் இருக்கிறேன் என்பதும், இந்த பாவம் என்றால் என்ன என்பதனுடைய அந்த டெபினிஷன் 23வது வசனம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. ஆனா எனக்குள்ள இதை குறித்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருந்துச்சுன்னா, தேவன் என்னை மகிமையாய் சிருஷ்டித்தார், நான் பாவம் செஞ்ச போது அந்த மகிமை அப்படியே விலகி இருக்குங்க. ஆனா அந்த அர்த்தம் அது அல்ல. நான் பாவம் செய்தபடியினாலே தேவனை மகிமையாக காண்பதை நான் விட்டு விட்டேன், அல்லது காட்லெஸ்ஸா நான் மாறிட்டேன். மகிமை இஸ் ஈக்குவல் டு காட். தேவனாகிய கர்த்தர் தான் மகிமை. தேவனாகிய கர்த்தர் தான் மகிமை. அவர்தான் ஆதாமும் ஏவாளுக்கும் மகிமையாக இருந்தார். ஆனால் என்று அந்த பழம் அவர்களுக்கு மகிமையாக மாறினதோ, தாங்கள் மகிமையாக மாறிவிட்டார்களோ, தாங்கள் செல்ஃப் சிக்னிபிகன்ஸ், அவங்க முக்கியமானவர்களாக மாறிவிட்டார்களோ, அவங்களுடைய சுய இன்பம் அது பெரிதாகிவிட்டதோ, அப்போ தேவனை அவர்கள் இழந்து விட்டார்கள், மகிமையின் தேவனை இழந்து விட்டார்கள். அதுதான் நம்ம 1வது அதிகாரம் 23வது வசனத்துல இந்த ரோமர் 3:23 விளக்கத்தை தான் நாம் 1:23 வாசிக்கிறோம். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இதை குறித்து நாம் தெளிவாக படிக்கும் போது, இன்னும் சீக்கிரத்திலே படிப்போம். இந்த ரோமர் ஆரம்பிக்கும் போது நம்ம இன்னும் டீட்டெயிலா படிப்போம். இதுல என்னன்னா, அழிவில்லாத அந்த தேவனுடைய மகிமையை அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க, சப்ஸ்டிடியூட் பண்ணாங்க. அதாவது தேவனை அவர்கள் விட்டு தேவன் மகிமையா இருந்தது அந்த காரியத்தை அவர்கள் விட்டு தாங்கள் வேறே மகிமைகளை, அந்த சீப்பர், மிகவும் அற்பமான மகிமைகளை தங்களுக்கு தெரிந்து கொண்டார்கள் என்கிற இந்த காரியத்தை நான் படித்து அதுல டுவெல் ஆகும்போது நான் எவ்வளவு பெரிய பாவி என்பதை உணர்ந்தேன். இப்போ நான் அது சொல்லும் போது அது இருக்காது, பட் நீங்களும் இப்போ கேட்கும் போது இருக்காது. ஆனா என்னுடைய ஜெபம், பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து உங்களோடு கிரியேட் செய்யும், இந்த வசனங்களை இன்னும் லைவாக அவர் தான் கொண்டு வர முடியும். ஸோ அப்படிப்பட்ட அனுபவம் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏற்பட நம்ம ஜெபத்தோட காணப்படுவோம். ஸோ அடுத்த ஸ்லைடு போயிடலாம். So to know அதான் முதலாவது purpose, to know my salvation and to be revived in my love for Christ and to be revived in worship, faith and holiness. So இந்த ரட்சிக்கப்பட்டேன் என்றால் what am I saved from? நான் எதிலிருந்து காப்பாற்றப்பட்டேன், நான் எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன் என்பது மிக மிக முக்கியமான காரியம். அருமையானவர்களே, இது இல்லாவிட்டால் இந்த பேக்ட்ராப், இந்த பேக்ரவுண்டோட நம்முடைய ரட்சிப்பை நாம பார்க்கலன்னா அதுல ஒரு சாரமே இருக்காது. நம்ம ஆண்டவரை நேசித்து அவரை ஆராதித்து இந்த ரட்சிப்பினுடைய விலையேறப்பட்ட தன்மையை நம்மளால உணர முடியாது. அப்போ நாம சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லும் போதும் இந்த சுவிசேஷம் அறிவித்தல் என்பது
இந்த wrath of God. சோ எதிலிருந்து அவர் ரட்சித்தார் என்றால், தேவனாகிய கர்த்தர் அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ ஆளுமையும் சர்வ வல்லமையும் கொண்ட தேவனாகிய கர்த்தருடைய கோபாக்கினையில் இருந்து அவர் நம்மை ரட்சித்தார். அவர் என்னை ரட்சித்தார். சோ நாம மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும் போதும் இதுல இருந்து தொடங்குது. சோ இத டாக்ட்ரின் ஆஃப் த wrath of God, தேவனாகிய கர்த்தருடைய கோபாக்கினையின் உபதேசம். சோ நாம சைமல்டேனியஸா நம்முடைய சபைகளையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் பிரியமானவர்களே. நம்முடைய சபைகளிலே இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதா? இந்த சுவிசேஷம், இந்த டாக்ட்ரின் ஆஃப் த wrath of God, தேவனாகிய கர்த்தருடைய கோபாக்கினையினுடைய உபதேசம் போதிக்கப்படுகிறதா என்பதையும் சைமல்டேனியஸா பார்க்கணும். சோ without knowing the intensity of the wrath of God, how can I magnify the glory of the grace of God? எபேசியர் 1வது அதிகாரத்துல திரும்ப நம்ம பார்க்கிறோம், அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி உண்டாக. சோ அவருடைய அவருடைய கிருபை மகிமையானது, அந்த கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி எப்படி உண்டாகும் என்றால், எதிலிருந்து அவர் என்னை ரட்சித்தார் என்பதை நான் அறிந்தால் மாத்திரமே. So without the backdrop of the intenseness of the sin and wrath of God or hell, அதே மாதிரி டாக்ட்ரின் ஆஃப் ஹெல், இதெல்லாம் நம்ம தெரிந்து வைத்துக் கொள்வோம். நீங்க கூகுள்ல பாத்தீங்கன்னா வரும், அப்படி உபதேசம் இருக்குது அருமையானவர்களே, நரகத்தை குறித்த உபதேசம். சோ இந்த டாக்ட்ரின் ஆஃப் த ஹெல் நம்முடைய திருச்சபைகளிலே போதிக்கப்படுகிறதா? சோ இந்த டாக்ட்ரின் ஆஃப் த wrath of God, தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபாக்கினையின் உபதேசம், அவர் உண்டாக்கியிருக்கிற அந்த எரிநரகத்தினுடைய உபதேசம் இருக்கிறதா? சோ ஜான் பைப்பர் எழுதியிருக்கிற ஒரு கொட்டேஷன் கொடுத்திருக்கிறேன். கொட்டேஷன்: poverty, hunger, disease, war, crime, climate change, addictions, homelessness, ignorance, sex trafficking, these bring great global suffering. வறுமை, பசி, நோய், வார், அந்த கொடுமையான கிரைம், கிளைமேட் சேஞ்ச், பல்வேறு அடிக்ஷன், வீடுகள் இழந்த நிலைமைகள், படிப்பறிவின்மை, செக்ஸ் டிராபிக்கிங். நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியால இருந்து ஒவ்வொரு வருடமும் எவ்வளோ பிள்ளைகளை, அழகான பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகளை கடத்தி கொண்டு போகிறார்கள். இவைகளெல்லாம் these bring great global suffering. உலகளாவிய விதத்திலே இவைகள் பெரிய தாக்கத்தை, பெரிய சஃபரிங்கை உண்டாக்குறது, மன வருத்தங்களை, கிளேசங்களை உண்டாக்குறது. ஆனால் தொடர்ந்து அடுத்த சென்டென்ஸ்ல என்ன சொல்லுகிறார்? and they pale in comparison to the peril of being under the wrath of God. இந்த தேவனாய் ஒவ்வொரு மனுஷன் மேலும் இருக்கிற, ரட்சிக்கப்படாத, இயேசுவை அறியாத, சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத ஒவ்வொரு மனுஷன் மேலும் இருக்கிற தேவனாகிய கர்த்தருடைய உக்ர கோபாக்கினைக்கு முன்பாக இந்த சஃபரிங் எல்லாமே விளறி போகிறது, ஒன்றுமே இல்லாமல் போகிறது என்று சொல்கிறார். அப்படி நாம் உணர்கிறோமா? நம்முடைய திருச்சபைகளிலே மற்றவர்கள் உணர்கிறார்களா? they are all tragic. அந்த முன் சொல்லப்பட்ட அந்த சஃபரிங்ஸ் எல்லாமே ரொம்ப டிராஜிக்கானது, ரொம்ப மன வருத்தத்தை தரக்கூடிய காரியங்கள் தான். பட் they are all temporary. அவையெல்லாம் இந்த உலகத்திலோடு முடிந்து விடுகிறது. they may last a lifetime, but the wrath of God lasts forever. இந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக அல்லது மாதத்துக்கு முன்பதாக இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்
நடந்து போகிற காட்சியெல்லாம் நாம நிறைய வீடியோஸ்ல பிக்சர்ஸ்ல பார்க்கும்போது எனக்குள்ளும் பயங்கர வேதனையாக இருந்தது. அப்போ எனக்குள்ளே இருந்த பெரிய ஒரு காரியம் உங்களுக்குள்ளும் இருந்தது. ஆண்டவரே, இந்த உலகத்திலையும் அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு மரிக்கும் போது அந்த நரகத்துல தொடர்ந்து அப்படிங்கிற காரியம் அன்இமேஜினபிள். அருமையானவர்களே, சோ சீரியஸ். ஸோ அடுத்த ஸ்லைடு நான் போகணும். ஸோ அந்த ராத் ஆஃப் காடை பத்தி வேகமா ஒரு சில வசனங்களை வாசித்து கடந்து போகலாம். ஸோ இந்த தேவனாகிய கர்த்தருடைய உக்ர கோபாக்கினை என்கிற உபதேசத்தை சார்ந்து அல்லது அந்த உபதேசத்திற்கான அநேக வேத வசனங்கள் உண்டு, அநேக பேசேஜஸ் உண்டு. ஆனால் பெரும்பாலும் ரோமர்ல இருந்து நான் எடுக்க முயற்சி செய்திருக்கிறேன். ஏனென்றால் ரோமர் படிக்கும்போது எனக்குள்ளே உண்டான தாக்கமும் நமக்குள்ளே உண்டாக வேண்டிய தாக்கமும் நம்முடைய திருச்சபைகளிலே உண்டாக வேண்டிய தாக்கத்தையும் தான் நாம பார்க்கிறோம். ஸோ ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 5-8 வரைக்கும் முதலாவது ரெஃபரன்ஸ் இல்லையா? ரோமர் 2வது அதிகாரம் 5-8 நான் வாசிக்கிறேன். உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே என்று சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத ஒருவரை பார்த்து தேவனுடைய வார்த்தை கேட்கிறது. அல்லது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உனக்காக ஒவ்வொரு நாளும் யூ ஆர் ஹீப்பிங் அப். தேவனுடைய கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்ர கோபாக்கினை வரும். அந்த வேர்டிங்ஸ், அந்த பிரேசஸ் எல்லாம் பாருங்க, அதை எப்படி ரிப்பீட் பண்ணிட்டே வராரு. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனம் சமாதானமும் உண்டாகும். ஸோ இந்த வசனத்துல இருந்து என்ன பார்க்கணும்னா, the wrath of God is terrible and eternal. அது மிகவும் பயங்கரமானது, அது நித்தியமானது என்று. இதுல மாத்திரம் இன்னொரு வசனத்தை நான் ஆட் பண்ண விரும்புகிறேன். 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம். சோ நம்ம வசனத்தை அப்படியே தொடர்ந்து நம்ம ஒரு நிருபத்தை படிக்கும்போது வாசிச்சு போகிறோம். ஆனால் ஒரு டாக்டரின் ஆஃப் த ராத் ஆஃப் காட், தேவனாகிய கர்த்தருடைய உக்ர கோபாக்கினையின் உபதேசம் என்று சொல்லி பேசேஜஸ் எடுத்து கோர்வையாக நம்ம படிப்பதும் போதிப்பதும் தான் சரியான காரியம். வாசிக்கவும் வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 7-8. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். The loving Jesus, இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றி நான் பேசுகிறோம். அன்பானவர் தான். ஆனால் அவர் வரும்போது எப்படி வருவாராம்? தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படுவார் என்று பார்க்கிறோம். இதோட இன்னொரு வசனத்தையும் வேகமாக வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் இதுல நான் குறிக்கல, பட் ஸ்டில் இந்த wrath of God, தேவனாகிய கர்த்தருடைய கோபாக்கினைன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது இந்த பேசேஜ் கண்டிப்பாக வரும். அதாவது இட்டர்னிட்டியில, நித்தியத்துல நம்ம பிரவேசிக்கும் போது என்ன நடக்குது, அந்த நரகத்தினுடைய காரியம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி 14வது அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனமும், அவன்
தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து, அதாவது சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் அல்லது அந்த முத்திரையை தரித்தவர்கள் என்று இந்த கான்டெக்ட்ல அவங்க தேவனுடைய உக்கிர கோபாக்கினையாகி அவருடைய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். ரெண்டாவது, தேவ கோபாக்கினை இதுல பர்சனலா இருக்கும். ஆட்டுக்குட்டியானவருக்கும் நிறைய தூதர்களுக்கு முன்பாக அக்னியினாலும் கந்தகத்தினாலும் அவன் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். அருமையானவர்களே, டீனேஜ் நெருங்குகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லது சுவிசேஷம் யாருக்கெல்லாம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவர்களுக்கு இது தெரிந்திருக்க வேண்டியது எவ்வளவு அவசியம். நாமும் கூட அந்த ரட்சிப்பை நினைக்கும் பொழுதெல்லாம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுதெல்லாம், அவரை ஆராதிக்கும் பொழுதெல்லாம் இது ஞாபகத்துக்கு வர வேண்டியது எவ்வளவு அவசியம். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட இட்டர்னல் பாருங்க, இன்னொரு இடத்துல பாக்குறோம், அவங்களுக்கு அங்க இரவிலும் பகலிலும் இளைப்பாறுதல் இல்லாமல் எரிந்து கொண்டிருப்பார்கள் என்று. ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்னாலதான் நடக்கும். ஆனா அப்போ நம்ம மோட்சத்துல இருந்தோம்னா, ஆண்டவரோட கூட இருந்தோம்னா, நம்முடைய மனோநிலை எப்படி இருக்கும்னா, அந்த பேக்டிராப்ல அதை நாம பார்ப்போம்னு நினைக்கிறேன். அநேக வசனங்களின் அடிப்படையில அது எப்படியோ நம்முடைய பேக்ரவுண்ட்ல இருக்கும். ஏன்னா நம்ம தேவனாகிய கர்த்தர் நம்ம மேல பாராட்டின கிருபையினுடையும் இரக்கத்தினுடையும் புகழ்ச்சியை நாம செஞ்சுட்டே இருப்போம். அதுக்கு இந்த பேக்ரவுண்ட் இருந்துட்டே இருக்கும் போதுதான் அங்க அது மீனிங்ஃபுல்லா இருக்கும். ஆனா நம்ம அங்க வருத்தம் இருக்காது. ஆனா கண்டிப்பா. ஓகே, அடுத்தது, wrath of God is being in operation at present. இப்பொழுது இருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல அதை வாசிக்கிறோம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற, இதனுடைய விளக்கம் நம்ம பிறகு பார்ப்போம். ஆனா சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் தான் இது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. This is in present tense. இது நிகழ்காலத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. என்றைக்கு ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்களோ அன்றைக்கு தொடங்கினது இன்றைக்கு பலமாய் எதிரொலிக்கிறதை நாம் பார்க்கிறோம். If it is COVID-19, it shows the wrath of God. தேவனாகிய கர்த்தருடைய அந்த உக்கிர கோபத்தினுடைய எக்ஸ்பிரஷன் என்பதை மறந்து போக வேண்டாம். இட் இஸ் பிரசன்ட். அது நடந்து கொண்டிருக்கும் போதே வெஸ்ட் பெங்கால்ல பயங்கரமான புயலினாலே மக்கள் அழிகிறார்கள். அது நடந்து கொண்டே இருக்கும் போதே, இதனுடைய இன்டென்சிட்டி ஏறிக்கொண்டே இருக்கும் போதே, ஒரு பக்கத்திலே அஸ்ஸாம்ல ஃபிளட்ல மக்கள் நாசமாகிறார்கள், இன்னொரு பக்கத்துல இருந்து வெட்டுக்கிளிகள் படையெடுக்கின்றன. ஒருவேளை இவைகள்ல நம்ம டைரக்டா இன்வால்வ் ஆகாட்டாலும் we need to know the intensity. நமக்கு நன்றாக தெரியும். we should intensity of the wrath of God. இதெல்லாம் ஒரு சிம்டம் தான் பிரியமானவர்களே, அல்லது சின்ன சின்ன தூறல்களை போல ஆண்டவர் காண்பிக்கிறார். என்னுடைய உக்ர கோபாக்கினை பற்றி எரியும் நாள் வந்து வருகிறது. அதற்கு ஒரு ப்ரீவியூ, அதான் சரியான வேர்ட், ப்ரீவியூ மாதிரி ஆண்டவர் இதை காண்பிக்கிறார். ஸோ wrath of God is in operation at present. அடுத்தது, ஸோ இன்னொன்னு இதுல நம்ம ஞாபகத்துல வைக்கணும், ஒருவேளை ஒரு சில இண்டிவிஜுவல்ஸ்க்கு இது வருது அல்லது ஒரு சில குடும்பங்கள் ஆங்காங்கே பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் செய்த பாவம் என்று மாத்திரம் நம்ம அப்படி தயை கூர்ந்து எடுக்க வேண்டாம். அப்படியே அல்ல.
திஸ் இஸ் இன் ஜெனரல் ஆண்டவருடைய பாவிகளின் மேல் இருக்கிற கோபாக்கினை ஆண்டவர் காண்பிக்கிற அந்த ப்ரீவியூ. ஆகையினால இதில் பாதிக்கப்படுகிறவர்கள் பாவம் செய்திருக்கிறார்கள் என்று தயை கூர்ந்து எண்ண வேண்டாம், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஓகே, இந்த தேவனாகிய கர்த்தருடைய உக்ர கோபாக்கினையின் உபதேசத்தின் இன்னொரு காரியம், தேவனாகிய கர்த்தருடைய இந்த உக்ர கோபாக்கினை அவருடைய நீதியின் படியும் அவருடைய பரிசுத்தத்தின் படியும் இருக்கிறது. So wrath of God is according to the righteousness of God and holiness of God. ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 5 to 6 வரைக்கும் உள்ளதை நாம் வாசிக்கிறோம். நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம்? கோபாக்கினையை செலுத்துகிற தேவன் அநீதரா இருக்கிறார் என்று சொல்லலாமோ? அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பது எப்படி? அவர் ஒரு சிலரை மாத்திரம் ரட்சித்திருக்கிறார், மற்றவர்களை ரட்சிக்கவில்லை. அவர் அநீதராயிருக்கிறார் அல்லது பட்சபாதம் காட்டுகிறார் என்று சொல்லலாமோ? பட்சபாதம் கூட அதுல வரும். சோ அப்படி இருந்தால் அவர் உலகத்தை நியாயம் தீர்ப்பது எப்படி? அவருடைய மகா பரிசுத்தமும் அவருடைய மகா பரிசுத்த தன்மையும் அவருடைய நீதியின் தன்மையும் பாவத்தை மூடி மறைக்காது. எந்த ஒரு சிறிய பாவமா இருந்தாலும், யார் செய்கிற எந்த ஒரு சிறிய பாவம் பெரிய பாவம் அப்படின்னே கிடையாது, எதுவுமே தேவனுடைய தண்டனைக்கு தப்பாது. Either it will be punished, it has been punished in Jesus, or it will be punished. அது எந்த ஒரு பாவமானாலும் தனிப்பட்ட முறையிலே சிங்கிள் அவுட் பண்ணி நீங்க சொல்லலாம், அந்த பாவம் இயேசு கிறிஸ்துவின் மேலே அன்று சுமத்தப்பட்டது. ரட்சிக்கப்பட்டவர்களுடைய பாவம், இல்லாதவர்களுடைய பாவம் என்றைக்கும், இன்றைக்கும் நாளைக்கும் எல்லா மொமெண்ட்டும் நியாய தீர்ப்பின் வாழ் அதற்கு மேலே தொங்கப்பட்டிருக்கிறது. What a great salvation we have received. அந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரத்திலிருந்து 8வது அதிகாரத்தினுடைய அந்த டிரான்சிஷன் வேர்ட், கிறிஸ்துவுக்குள்ளே நாம இருக்கிற நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இந்த பேக்டிராப்ல பார்க்கும்போது அந்த வசனம் எவ்வளவு பிரஷியஸான வசனம் தெரியுமா? There is no condemnation. நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதுனாலே we are நமக்கு அந்த ஆக்கினை தீர்ப்பு இல்லை, அதிலிருந்து நாம் நீக்கப்பட்டிருக்கிறோம். அமேசிங் கிரேஸ் என்று அதனாலதான் நாம பாடுகிறோம். So gospel starts from here. Is it not the essential preaching that is needed in our churches today? நம்முடைய திருச்சபைகளிலே இயேசு நேசிக்கிறார் என்று சொல்வதை காட்டிலும், இயேசு நேசிக்கிறார், அவருடைய அன்பிலேதான் இந்த ராசம் கலந்திருக்கிறது என்பதை நாம் ஒரு முறை பார்த்தோம். இன்னும் வருகிற நாட்களிலே நாம் பார்ப்போம். அடுத்த ஸ்லைடு போகலாம். இரண்டாவது காரணம், வேகமாக சொல்லி போயிடலாம். சரித்திரத்திலே நடைபெற்ற எழுப்புதல்களை பார்க்கும்போது, the historic long lasting words நல்லா கவனிங்க, historic long lasting reformational revivals happened as Romans was being preached. ரோமருக்கு எழுதின நிருபத்தை பிரசங்கிக்கும் போது, வரிசையாய் பிரசங்கிக்கும் போது, அல்லது அந்த வேத ஆராய்ச்சிகளிலே அல்லது அந்த வேத வசனங்களை படித்த தனிப்பட்ட மக்களோ இல்லாட்டி பர்சனல் ரிவைவல் ஆனாலும் சரி அல்லது பெரிய ரிவைவல் ஆனாலும் சரி, உண்மையான ரிவைவல் இதன் மூலமாக வந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அருமையானவர்களே, அதனால நான் இங்கே இப்படி நான் சொல்ல விளையவில்லை.
நான் இதை எக்ஸ்போஸ் பண்ணும் போது உண்டாகும் என்று இங்கே நான் திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன். நான் 2ஆம் முறையாக உங்களோடு கூட சேர்ந்து நாம் இணைந்து படிக்கிறோம். இப்போ நானே அநேக காரியங்களை இன்னும் புதிதாக கற்றுக்கொள்ளுவேன். சோ இந்த எக்ஸ்போசிஷன்ல அது நடக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லல. ஆனால் இதன் விளைவாக பங்கு பெறுகிற உங்களுக்குள்ளே, ஏன்னா நான் எவ்வளவு காலம் உயிரோடு இருப்பேன்னு சொல்லி தெரியாது, எனக்கு ஆண்டவர் அதை கொடுத்திருக்கிறார் என்றும் நான் நினைக்கல. இதை நாம் இணைந்து தியானிக்கும் பொழுது, படிக்கும் போது, நமக்குள் இருந்து, உங்களுக்குள் இருந்து, வாலிபர்களாகிய, இளைஞர்களாகிய, மிடில் ஏஜ்ல இருக்கிற உங்களுக்குள் இருந்து இப்படிப்பட்ட போதகர்கள் எழும்ப வேண்டும். அல்லது இதன் எதிரொலியாக திருச்சபையிலிருந்து அப்படிப்பட்ட வாலிபர்கள் எழும்ப வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஜபமும் ஆதங்கமும். மேபி நேரமாகிறதுனால நம்ம முடித்துக் கொள்ளலாம். மேபி அடுத்த வாரம் இதை டீட்டெயிலா பார்க்கலாம். ஒரு சில காரியங்களை மாத்திரம் தொட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். இது ரிஃபர்மேஷன் ஆர் ரிவைவல் என்ற ஒரு ஆர்டிக்கிள்ல இருந்து நான் எடுத்த காரியங்கள். நீங்க நம்ம இதை திரும்பி ரிப்பீட் பண்றது நல்லது. இன்றைக்கு இதோட முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அருமையானவர்களே, இதுல ரிஃபர்மேஷனுக்கும் ரிவைவலுக்கும் உள்ள வித்தியாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தெளிவாக. நமக்கு அந்த ரிஃபர்மேஷன் இல்லாம மைண்ட்ல நடக்கக்கூடிய வேத போதனைகளினால் மைண்ட்ல ஏற்படுகிற ரிஃபர்மேஷனோட சேர்ந்து நமக்கு பர்சனல் ரிவைவல் உண்டாகட்டும். அதே மாதிரி திருச்சபையில ஏற்படுகிற அந்த ரிவைவலும் திருச்சபையிலே இதனுடைய போதனை உண்டாகி ரிஃபர்மேஷனோடு சேர்ந்த ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். அதற்கு மாறான எழுப்புதல்களை நம்ம நிறைய பார்க்கிறோம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாத்திரம் சொல்லி நம்ம முடிக்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியருடைய ஒரு காரியத்தை நீங்க பாத்தீங்களான்னு தெரியாது. கடந்த வாரத்துல நானும் டாலியும் பார்த்து மிகுந்த வேதனைப்பட்டோம். மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற, தன்னை குறித்து சொல்லுகிற ஒரு மனிதர், அவர் மூலமா நிறைய உண்மையாகவே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கிறது. அருமையானவர்களே, பெயர் சொன்னாலும் பரவாயில்லதான், ஆனா நான் இப்ப சொல்ல விரும்பல. ஆனா நிச்சயமா சொல்லுவேன். அவர் மார்ச் மாதம் ஏதோ ஒரு தேதி, மார்ச் மாதம் 26ஆம் தேதியோ ஏதோன்னு சொல்லியிருக்கிறார். அந்த நாளோட COVID-19 உலகத்தை விட்டு போயிரோன்னு சொல்லி பகிரங்கமாக தீர்க்க தரிசனம் என்று சொல்லி இருக்கிறார். ஆனா அது நடக்காத போது அவர் சொன்ன அந்த கூற்று பெரிய தலையங்கமாக நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்திருக்கிறது. அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், அது கொட்ட எழுத்துல போட்டிருக்காங்க பத்திரிகையாளர்கள். The Holy Spirit misled me. The Holy Spirit misled me என்று எழுதியிருக்கிறார். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட எழுப்புதல் நமது தமிழ் திருச்சபைக்கு வேண்டாம் என்று நினைக்கிறேன். அநேக அற்புதங்கள், அநேக அடையாளங்கள், அதை பார்த்து கொண்டு கொஞ்ச நேரம் இருந்தோம்னா தேவன் கிரியை செய்கிறார் என்றுதான் சொல்ல நமக்கு அப்படியும் ஒரு காரியம் வரும். ஏமாந்து போக வேண்டாம் அருமையானவர்களே. அததான் ரிவைவல் என்று இங்கே குறிப்பிட்டு இந்த ஆர்டிக்கிள்ல, அதை நம்ம பிறகு பார்ப்போம். அது ஒரே ஒரு சென்டென்ஸ் அதுல வாசிக்க விரும்புகிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரிவன் ரிவைவல், கடைசியில இருந்து பாத்தீங்கன்னா 3வது சென்டென்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரிவன் ரிவைவல் இஸ் மோர் லைக் அ ஃப்ளட் than a mighty river. அது அந்த அனுபவங்களை சார்ந்த, அனுபவங்களால் உண்டாக்கப்படுகிற இதய எழுச்சினால ஒரு ரிவைவல். அது அணை கடந்த வெள்ளம் போல புரண்டு வருகிறதாக ஒரு பெரிய தோற்றத்தை உண்டாக்கலாம். ஆனால் நாம் எதிர்பார்க்கிற ஒரு எழுப்புதல் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பினாலே, அந்த the love of Christ, கிறிஸ்து தான் இங்கே நடுநாயகம். அருமையானவர்களே, இன்னொன்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்வார் என்றால், பரிசுத்த ஆவியானவர்
மக்களுடைய அட்டென்ஷனை தனக்கு நேராக இழுக்க மாட்டார். இது ஒரு பெரிய காரியம். ஆனால் லேசா சொல்லி நான் விடுறேன். The Holy Spirit of God will not draw attention to himself, but he will draw attention to Christ. இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே பிதாவாகிய தேவனும் சரி, பரிசுத்த ஆவியானவரும் சரி, சுவிசேஷத்தின் நடு நாயகனாய் இருக்கிற அந்த கிறிஸ்துவை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். Not the Spirit, he to himself. அந்த ஒரு மைட்டி ரிவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு இந்த உண்மையான எழுப்புதலிலே வரும். அருமையானவர்களே, இந்த COVID-19 உலகம் பீதிக்கப்பட்டு அல்லது பீதியிலே உறைந்திருக்கும் போது அல்லது பீதிக்குள்ளாகும் போது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. நாம் எந்த சுவிசேஷத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் நம்மை அதிகமாய் நேசிக்கிற, நம்மை இந்த பயங்கரமான உக்ர கோபாக்கினையிலிருந்து ரட்சித்த இந்த இயேசு கிறிஸ்துவுடைய அளவில்லாத அன்பினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறபடினாலே, that is the greatest assurance that ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் என்று சொல்கிற அந்த வசனம், அது அமைதலாக இருக்கும். We can be content and joyful in Christ. அதை நமக்கு தருவாராக. Over to Ilango for prayer and தொடர்ந்துள்ள காரியம். Thanks, uncle. Okay.